ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான, மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நீங்கள் பல முயற்சிகள், பல விஷயங்களை எப்படியாவது நடத்தி காட்டணும், எப்படியாவது அதை முடித்து காட்டணுங்கிற ஆர்வத்தில் உங்களால் முடியாட்டி கூட பரவாயில்ல, முயற்சி பண்ணி முடித்து காட்டுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படுகிற ஒரு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே, மிக அற்புதமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு காரியம் கைகூடுற அளவுக்கு கிரகநிலைகளில் இன்றைய மாதத்தில், இன்றைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனைத்துமே கைகூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, சில சிக்கல்களை, சில மன அழுத்தத்தில் நம்ம இருக்கோமே, அப்போ இதை இயக்க முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த மாதம் உன்னால் முடியும், உன்னுடைய திறமை இருக்குது, உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குங்கிறத கிரக ரீதியாக நீங்கள் மீண்டும் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அப்போ ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப், ஓகேவா, யாருடைய குறுக்கீடுகளும் இருக்காது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்களாக இருங்க. உங்களால் முடியாதுங்கிற எண்ணத்தை மட்டும் உள்ளே வர விடவே விடாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே வர விடவே கூடாது. ஏன்னா கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கனால நீங்கள் அதை இயக்கி கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் யாரெல்லாம் அரசாங்க பணியில் வேலை பார்க்குறீங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா, நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்திருப்பார். அப்போ உங்களுடைய திறமை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு மதிப்பு மிக்க செயல்பாடாக இருக்கும். சாதாரணமாக உங்கள்கிட்ட நெருங்கி பேசணும்னா பல பேர் யோசித்த காலம் மாதிரி இப்போ உங்களை ஈஸியாக உங்களை கேட்ச் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இது மாய வலையா அல்லது ரியலாகவே கிரக ரீதியாகவே பாதிப்பா அப்படிங்கிற சிந்தனையில் தான் இப்போ நீங்கள் ஓடிக்கிருக்கீங்க. அந்த சிந்தனை இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லை. யாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டுமே, மந்திரங்களை சொல்லட்டும், இல்லை ஏதாவது ஒன்று செய்யட்டுமே, உங்களை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதம் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த காளை மாடு ஜல்லிக்கட்டில் எப்படி ஓடி துள்ளி குதித்து ஓடி தன்னுடைய வேகத்தை காட்டுமோ, எப்படி தன்னுடைய செயல்பாடை ஒரு வெற்றிகரமாக முடித்து காட்டுமோ, அதே மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் அப்படியே துள்ளி குதித்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் நீங்கள் செய்யணும். உங்களுடைய அங்கீகாரம் சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம், உங்களுடைய புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும். இதை எப்படி செஞ்சால் வெற்றி பெறலாம், நம்மளுடைய தொழிலை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு என்ன, நம்ம கூட இருக்கவங்க நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க, அப்போ அவங்கள எப்படி நம்ம பயன்படுத்த முடியும், அந்த யுக்தி எங்கே,
அந்த என்ன சொல்கிறேன்னா சூழ்ச்சி செய்தவர்களுக்கு நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை செயல்பாடுகள் உங்களுடைய முழு ஆற்றல் மூலமாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்குன்னு ஒரு இயற்கை குணம்னு சொல்லுவோம். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சமூக காலமாக உங்களை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை பல இடங்களில் நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே நடந்துக்கிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டியது, என்னடா அது நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளோட செயல்பாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும். சரியா? ரெண்டையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சுய ஜாதகமும் இங்கே பேசும். ஓகேவா? இப்போ அதை தாண்டி இந்த மாதத்தில் உங்களுடைய முழு சிந்தனைகளை நீங்கள் செயல்படுத்தி உங்களுடைய முழு திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வந்து பல நபர்களால் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையும் செயல்பாடும் இருக்கப் போகிறது என்பது உண்மை. அதேபோல் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களில் வெளிநாடுக்கு ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க. பல தடவை முயற்சி எடுத்துட்டோம், வெளிநாடு போகணும் பல தடவை முயற்சி எடுத்தாச்சு. ஆனால் முயற்சியில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல, ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த செப்டம்பர் மாதம் மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுக்கும். அதாவது ஒரு நம்பிக்கையோட முயற்சி எடுக்கும். உறுதியாக நீங்கள் வெளிநாடு போய் சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்மளுடைய மேச ராசி அன்பர்களில் வெளிநாட்டில் தான் இருக்கேன், இந்த வெளிநாட்டில் எனக்கான ஒரு வேலை கிடைக்குமா, படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏற்கனவே வேலை பார்த்தேன், வேலையை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிங்கன்னா உறுதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நம்மளுடைய குடும்ப பெண்களுக்கு, மேசராசி குடும்ப பெண்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படும். பொறுப்புகளை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, ஃபேமிலியில் இப்போ சமையல் டிபார்ட்மெண்ட்டும் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பலசரக்கு ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் பார்க்குறீங்க, ஒரு சில விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தின் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே உங்களுடைய கணவருடைய அம்மாவோ அப்பாவோ அல்லது அவங்களுடைய உறவுகளில் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, நீங்கள் உண்மையாக இருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய திறமைகளை சோதிப்பதற்காக உங்களிடம் ஒப்படைப்பாங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக ஏற்றுக்கிட்டு நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு. நம்மளுடைய மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டி நல்ல மாணவன், சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை போக மட்டும் கவனமாக போங்க. கொஞ்சம் 8 போடுறேன் 10 போடுறேன்னு சொல்லி ரவுண்டு அடிச்சிங்கன்னா தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு 10 போட வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஓகேவா? கவனமாக வண்டி வாகனங்கள் ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுபோல் உங்களுடைய வண்டி வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய மகிழ்ச்சி அனைத்துமே நீங்கள் இயக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்தும் ஒவ்வொரு செயல்பாடுகளை பொறுத்தும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.